மோசமான செய்தியை கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். இதுக்கப்புறம் அவர் என்ன வழிங்கிறத வைத்தியரே சொல்லுவார்ல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதோ வந்துட்டாரு. வைத்தியரே, நல்லா இருக்கீங்களா? யாரு? வைத்தியரே, நான் தான். வாப்பா ராஜா. பரவாயில்ல வைத்தியரே, இவ்வளவு வயசாயும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? உன்னைய மறக்க முடியுமா? ஆமா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த? வைத்தியரே, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். நல்ல விஷயம் என்னங்கிறது எனக்கே தெரியும். என்ன, உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, உன் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வரா, அதுதானே? எப்படி வைத்தியரே அதுங்காட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க? உன்னோட வயசு, என்னோட அனுபவம், நீ எதுக்காக வந்திருக்கன்னு உன் முகத்தை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க வைத்தியரே. உன் பொண்டாட்டிக்கு குணமாயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன சொல்றீங்க வைத்தியரே? அதான்ப்பா, உன் பொண்டாட்டியோட விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அவங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்குவாங்க. என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய நீ சமாதானப்படுத்தி உன் கூட வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. கொஞ்ச காலகட்டம் உனக்கு சரியில்லை, நீ உன் பொண்டாட்டிய பிரியிற நிலைமை வந்தாலும் வரலாம். என்ன வைத்தியரே, சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க. வாழ்க்கைங்கிறதே ஒரு வட்டம் தானேப்பா. சந்தோஷம் வந்தா அடுத்ததே துக்கம் வந்துடும், துக்கம் வந்துச்சுன்னா அடுத்ததே சந்தோஷம் வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு மனுஷன் அவன் வாழ்க்கைய வாழ்ந்தாதான் அவனுக்கு நல்லது. அப்புறம் மருந்து மாத்தி தர, இது இன்னும் வீரியம் ஜாஸ்தி, சீக்கிரமா ஜீவாவை குணப்படுத்திடலாம். சரிங்க வைத்தியரே. செத்த இரு, நான் உள்ளார போய் மருந்து எடுத்துட்டு வாரேன். சரிங்க. இது எப்படியோ ஜீவாவுக்கு நல்லபடியா குணமாயிடுச்சுன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா வைத்தியரு இந்த மாதிரி பேசுறத பார்த்தாதான் பயமா இருக்கு. எதனால ஜீவா என்னை விட்டு போவா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்படியே பிரிஞ்சிருந்தாலும் பேசி ஈஸியாதான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடணும். எனக்கு இதெல்லாம் விட ஜீவாவுக்கு கொஞ்சம் குணமாயிடுச்சு, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டணுமா அப்படியா இப்படியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியா வைத்தியர் கொடுத்த மருந்தே சரியாயிடுச்சு. எனக்கு இதுல இருந்து சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு. கீதா என்னை எப்பதான் புரிஞ்சுக்க போறாலும் தெரியல. அவளுக்கு நான் நல்லதுதான் பண்றேன், ஆனா இன்னும் அவ என்னை மோசமானவளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதை எப்படி நான் மாத்துறது? எனக்கும் ஒன்னும் புரியல. ஒழுங்கு மரியாதையா கழுத்துல காதுல இருக்கதெல்லாம் கழட்டி கொடுக்குற. இல்லன்னு வையே, உன் கழுத்துல இவன் கத்தி இறக்கிடுவான். அச்சோ, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களே. இப்படியே கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் உயிர் தான் போகும். நாங்க சொன்னது காதுல விழல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு உழைச்சு இப்பதான் எனக்கு செயின் வாங்கி கொடுத்தாரு. அதையும் நீங்க புடுங்கிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்களுக்கு தேவையானது நகை. நீயா கொடுத்துட்டீங்கன்னா வழி இல்லாம நாங்க பாட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பிடுவோம். இல்ல கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா இந்த சென்டிமெண்டான பேச்சை வச்சு நிறுத்தலான்னு பாத்தீங்கன்னா உன் கழுத்துக்கு இந்த கத்தி வந்துடும், பாத்துக்கோ. ஏங்க ப்ளீஸ்ங்க, என்னை விட்டுருங்க. தனியா வந்தது ஓன் தப்பு. அண்ணே, நீங்க எனக்கு அண்ணே மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ் அண்ணே, என்னை உங்க தங்கச்சியா நினைச்சு என்னை விட்டுருங்களே. சும்மா என்ன அண்ணன் தம்பி உறவு கட்டிட்டு இருக்கியா? நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. இங்க பாரு, நாங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கோம்னு மட்டும் நினைக்காத. இந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி. வழக்கமா இந்த ஏரியால தான் செயின் ஆக்குறது, பணத்தை பிடுங்கிட்டு ஓடுறதெல்லாம் நாங்க பண்ணுவோம். காலையில இருந்து ஆளு சிக்கலையேன்னு பார்த்தேன், கரெக்டா வந்து சிக்கிட்டேன். அண்ணே ப்ளீஸ் அண்ணே, என்னை விட்டுருங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையா நீ கொடுக்கல. டேய் மருது, போய் கழுத்துல கத்தி இறக்குடா. அப்பையும் பயப்படாம அப்படியே நிக்குது, நீ இறக்கு மச்சான். அண்ணே வேணாண்ணே. அண்ணே யாரா நீங்களாம்? அது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ யாரா? இவங்க கிட்ட இருந்து நகை பணத்தை பறிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களை தாண்டா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். உங்களை ஆமா. டேய், யார்கிட்ட?
ரொம்ப நன்றி தம்பி. இவங்க என்னை கத்தியை காட்டி மிரட்டவும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணு புரியல. கடவுள் மாதிரி வந்து என்னையும் என் நகையும் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் தம்பி. ஏமா இந்த வேலை ரோட்லாம் தனியா வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல தம்பி, நான் அப்பவே சொன்னேன். எங்க வீட்டுக்காரத கேட்காம இறக்கி விட்டுட்டு போனாரு. போய் சொல்லுங்க உங்க வீட்டுக்கார்ட்ட. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான் தம்பி, 2 பஸ் ஸ்டாப் மாறினா வந்துரும். நீங்க பார்த்து பேய்ப்பீங்கல்ல, ஏன்னா இவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைக்கணும். சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா போங்க. இன்னமேட்டாவது வெளியில வரும்போது இந்த மாதிரி வெளியில தெரியற மாதிரி நகையை போட்டுட்டு வராதிய. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும் இருக்கட்டும். உங்களை தானே நான் தேடிக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பா என் மாமா கிட்ட இருந்து நகையும் பணத்தையும் அடிச்சது நீங்களா தான் இருக்கணும். ஏன்னா என் மாமா சொன்ன லொக்கேஷனே இதுதான். இங்க வந்து நீங்க திரும்பியும் பணத்தை கொள்ளையடிக்க வருவீங்கன்னு அந்த தாத்தா சொன்னாரு. அதே மாதிரி வந்துட்டீங்கடா. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எங்க மாமாவோட நகையும் பணத்தையும் வாங்காம விட மாட்டேன். வாங்கடா ஸ்டேஷனுக்கு. தேவி அக்கா, தேவி எங்க இருக்க? அடியே பூரணி, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அப்புறம் நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். கல்யாணத்துல பார்த்தது அப்படியே தான் இருக்க. ஒரு சுத்தி ஏறுவ இழப்ப எதுவுமே பண்ணாம அப்படியே எப்படிக்கா இருக்க? அதெல்லாம் அப்படிதாண்டி. எங்க உன் வீட்டுக்காரெல்லாம் வரல? அவர் என்னைக்கு வந்திருக்காரு, இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. அவருக்கு நேரமாச்சான். சரி விடு, உன்னையவா தான் அனுப்புனாரே. நம்ம தேனு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இருக்கா. வாடி உள்ளார நிக்க வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. இதோ வரேன்க்கா. ஏண்டி வந்து ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போவீல்ல? கண்டிப்பா 1 மாசம் வரைக்கும் இருக்கலான் இருக்கேன்க்கா. அப்ப சரி, நம்ம கையலுக்கும் வளகாப்பு அடுத்த வாரத்துல போடுறோம். அடுத்த வாரமே வா. கரெக்டான டைமுக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். சரிடி, செத்த உட்காரு, நான் போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. வீட்டை நல்லா பளபளன்னு நீட்டா தான் வச்சிருக்கு. ஆனா போன்ல தேனு வேலை பார்க்கலன்னு வேற சொல்லுது. போன டைம்லாம் வரும்போதெல்லாம் ஒட்டரை பிடிச்சி போய் கிடக்கும். எனக்கு தெரிஞ்சு அக்கா தான் போய் சொல்லுதா என்னமோ. தேனு எங்க இருப்பா, எந்த ரூம்னு தெரியலையே. ஆயுசு 100டி உனக்கு. அத்தை எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அப்புறம் எங்க உன் மாமே தீபக் எங்க போயிட்டான்? அவருக்கு வேலை இருக்குல்ல அத்தை, வேலை பார்க்கறதுக்காக போயிட்டாரு. ஆமல்ல, ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாதா? கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருந்தது. அப்புறம் திருப்பியும் ஆஃபீஸ்க்கே வர சொல்லிட்டாங்க அத்தை. அப்படியாம்மா, சரிம்மா. என்னத்தை நீங்களே காப்பியை போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல தேனே, இருக்கட்டும். இந்தடி காப்பி எடுத்துக்க. சரிக்கா. அப்புறம் மத்தியானம் என்ன சாப்பிட சொல்லு. உன் கையால எது சமைச்சு கொடுத்தாலும் சரிக்கா. ஆமா, கேட்க மறந்துட்டேன். கல்யாணம் ஆகி ஒரு 8-9 மாசம் இருக்குமா? இருக்குமே. எதுக்கடி கேக்குற? இல்ல தேன் எதுவும் உண்டாயிருக்காளா? அதுவா? இல்லடி. என்ன இல்லையா? ஆமா, அது பொறுமையா வரும் போல. வரப்ப வரட்டும். அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அங்க போய் வேணா தேனை கூட்டிட்டு போய் செக் பண்ணுவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்க்கா? அதெல்லாம் அவளே போய் பார்த்துட்டு வந்துட்டாடி. எங்க ஹாஸ்பிட்டல்ல போய்யா? ஆமாடி. எந்த ஹாஸ்பிட்டல் தேனு? எந்த ஹாஸ்பிட்டல்ல நீ பார்த்த? இந்த பைபாஸ்ல ஸ்ரீ நர்சிங் ஹோம்னு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல. ஓ, அங்கேதானா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். ஓ, அப்படியா? அச்சச்சோ, அத்தைக்கு தெரிஞ்ச டாக்டரா? போய் விசாரிச்சாங்கன்னா எல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஹாஸ்பிட்டல் பற்றியே அத்தைக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். டாக்டரே தெரியும்னு சொல்கிறாங்களே. அச்சச்சோ, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப கைராசியான டாக்டர். ஆமாம் ஆமாம். ஏன் தேனே, அங்கே போய் நிறைய டெஸ்ட்லாம் எடுப்பாங்களே, எடுத்தாங்களா? எடுத்தாங்க அத்தை. ஆமாம், எடுத்து ரிப்போர்ட் வரலன்னு சொல்லி இன்னும் உட்காந்துட்டு இருக்கா. என்னது, ரிப்போர்ட்டு வரலையா? ஆமாத்த, இந்த வீக் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் இந்த வீக் வரப்போதாமே. அப்புறம் என்ன, எத்தனை வாரம் கழிச்சு வந்தாலும் சரி, குறை அம்புட்டு இவன் மேலதான். என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, டாக்டர் முன்னாடியே சொல்லிட்டாவ. உனக்கு தாங்கிக்கிற சக்தி இல்லம்மா, நல்லா சாப்பிடு, வையி, வெயிட் ரொம்ப தூக்காத, அப்படி இப்படின்னு. கேட்டாதானே சாப்பிடவே மாட்டேங்கிறா. வெயிட் தூக்கி அது இதெல்லாம் தூக்கிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்க இருந்து தரிக்கும்? அவ பார்க்கலனா அந்த வேலையெல்லாம் நீ கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ பார்க்காம இருந்துட்ட போறா. அப்ப நான் பார்க்க வரலன்னு சொல்றியா? இல்லக்கா, நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வந்த? ஒருவேளை அவ கொஞ்சம் வேலை பார்க்காம ரெஸ்ட் எடுத்தானா நல்லா இருக்குமோ என்னமோ. அடி, அவன் பூரா வேலையும் நான் தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ ஒரு வேலையும் பார்க்கல. சரிக்கா, உன்னை மாதிரி யாராவது மருமகளை பார்த்துக்க முடியுமா? அதான் சொல்றேன்ல, அவ சாப்பாடு சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா சாப்பிட்டுருந்தானா இந்த நிலைமை எதுக்கு அவளுக்கு? இன்னும் எத்தனை வருஷம் தள்ளி போக போதோ எனக்கு ஒன்றும் புரியல. தேனு, எப்ப ரிப்போர்ட் வருதுன்னு சொன்னாவ?
அச்சச்சோ, அத்தை வேற கேட்குறாங்களே. எனக்கு குறை இல்லை, மாமாவுக்கு தான் குறைன்னு சொன்னா இங்கே வந்து சொல்லிவிடுவாங்க. அப்புறம் மாமாவும் வருத்தப்படுவாங்களே. இப்போ என்ன சொல்றது? தேனு ஒன்னதான் அடியே, அவளுக்கு அப்பப்ப காது கேட்காதுடி, பக்கத்துலயே தான் நிப்பா, எதையாவது யோசிச்சுக்கிட்டு நிப்பா. அடியே தேனு உன்னையத்தான். சொல்லுங்க அத்தை. ரிப்போர்ட்டு எப்போ வருதுன்னு கேட்டேன். இன்னும் 2 நாளில் வந்துடும் அத்தை. சரி, நான் 1 மாசம் இங்கே தானே இருப்பேன், அப்ப நானும் வரேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்களா? ஏன் என்னைய கூட்டிட்டு போக மாட்டியா? இல்லத்த, நானும் மாமாவும் வண்டியில் போயிட்டு வந்துடுவோம். பரவாயில்லம்மா, நான் கார் வச்சிருக்கேன், எனக்கு தான் கார் ஓட்ட தெரியுமே. அவன் கூட்டிட்டு போலன்னா என்ன, நான் கார் வச்சிருக்கேன், நம்ம 2 பேர் போவோம். கார் இல்லையா? இல்லைங்கத்த, டாக்டர் அவங்களையும் கேட்பாங்கல்ல, அதனால நான் அவங்களையே கூட்டிட்டு போறேனே. சரிம்மா, அப்ப 3 பேருமே நம்ம கார்லயே போயிட்டு வந்துடலாம். இல்லை, அவங்க காரில் போனால் எப்படி ஆஃபீஸுக்கு போக முடியும்? அதனால தான் பார்க்குறேன். அப்படியா? நீ சொல்றது சரிதான். அவன் வண்டியில வரட்டும், நம்ம 2 பேரும் கார்ல போவோம். ஐயோ, விட மாட்டாங்க போலயே. அடியே, கார்ல தானே போற, நானும் வரட்டுமா? வாக்கா, வீட்லயே இருந்து போர் அடிக்குது, அங்க வந்தாவது 4 பேர்த்த பாப்பேல்ல. போச்சு, எல்லா உண்மையும் தெரிய போகுது. சரி வா, அவளை ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஊரை சுத்தி கிளம்புவோம். இல்லடி, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா கிளம்புவோம். ஏதோ ஒண்ணு, இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம அங்க போலாம். சரியா? ஏடி, உன்னை நம்பி ஏறலாம்ல, கார் நல்லா ஓட்டுவதானே? அட நீ வேறக்கா, அவருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்ப வரும்போது கூட நான் ஓட்டிட்டு வந்து தான் நிப்பாட்டினேன். இப்பதான் அவர் எடுத்துட்டு போறாரு காரை. அப்ப சரி வாடி, உங்ககிட்ட நிறைய பேசணும், நானும் உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு இருந்தேன்க்கா. அப்ப வா, நம்ம போய் ரூம்ல போய் பேசுவோம். சரிக்கா. அடியே, காப்பியை குடிக்காம போற, நீ எடுத்துட்டு வாக்கா. இவ ஒருத்தி, எல்லாத்தையும் நானே சின்ன பிள்ளைல இருந்து தூக்கிட்டு வரணும். அச்சச்சோ, நான் எப்படியாவது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிடலான்னு பார்த்தா இந்த பூர்ணிமா அத்தை வேற இதுக்கு அங்கேருந்து வந்தாங்க. வந்தது வரங்காட்டியும் நான் மாசமா இருக்கேனா இல்லையான்னு வேற கேட்குறாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆகி 8 மாசம் தானே ஆகுது, அதுங்காட்டி மாசமாயி புள்ள பெற்று கொடுத்துடணுமா? சோ கடவுளே, எனக்குன்னு எங்கேருந்து தான் டிசைனா நீ அனுப்பியோ தெரியல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரிப்போர்ட்டு ஆல்ரெடி வாங்கிட்டேன் வேற. 2 நாள் கழிச்சு எந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் திருப்பி காமிக்கிறது? அப்புறம் அந்த டாக்டர் வேற அத்தைக்கு தெரியும்னு வேற சொல்றாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ கடவுள் விட்ட வழிதான். நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டலில் இறங்கிட்டு அவங்கள அப்படியே கோயில் குளம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு அனுப்பி விட்டுறணும். கடவுளே, நீ தான்ப்பா எனக்கு துணையாக இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க எழுதி கொடுத்து நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அந்த திருட்டு பசங்க சிக்கன பாடல. சும்மா அடிக்கடி வந்து ஸ்டேஷனுக்கு வந்தா மட்டும் நாங்க என்ன பண்றது? சார், நான் அதுக்காக வரல சார். வேற என்ன, திரும்பிய நகையும் பணத்தையும் எதுவும் காணப்பட்டீங்களா? இல்ல சார், என் மாப்பிள்ள தான் சார் ஃபோன் பண்ணி இந்த ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. என்னது, மாப்பிள்ள வர சொன்னாரா? ஆமா சார். என்ன விஷயமா? மாப்பிள்ள எதுவும் கொலைகில பண்ணிட்டாரோ? அதெல்லாம் இல்ல சார், அவர் தான் வேகமா நீங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னோ அங்க வந்துடுங்க மாமா அப்படின்னு சொன்னாரு சார். என்ன விஷயம்னு தெரியலையே. அத நான் சொல்றேன். இந்தாங்க சார், அந்த புத்தூர்கிட்ட ஒரு லேடியை வரி மறைச்சு பணம் நகை எல்லாம் பறிக்க பார்த்துருக்காங்க. நான் இவங்களை அடிச்சு போட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சப்பா தம்பி. இந்த பசங்களை தான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டே இருக்கோம். பாவி பயலுங்க, சிக்க மாட்டேங்கிறாங்க. தேங்க்யூ சார். மாமா, உங்களை ஏன் நான் வர சொன்னேன்னா, உங்ககிட்ட இருந்து பணத்தையும் நகையும் அடிச்சுட்டு போனது இவங்க 2 பேர் தானா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள, இவங்க 2 பேரும் தான். நல்லதா போச்சு. நல்லா அடிச்சு தோலை உரிச்சா உண்மையெல்லாம் வெளியில வந்துடும். டேய் போங்கடா. சார் வேணாம் சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், விட்டுருங்க சார். எப்படி இதே மாதிரி தானே மற்றவங்களும் உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்க விடுறீங்களா? கழுத்து அறுத்து செயின் அறுத்து எவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சிக்கனீங்கடா நீங்க. சார், அவரை அடிச்சு என் வாயே கோணிக்கிச்சு சார். ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க. இன்னமே தாண்டா இருக்கு உங்களுக்கு கச்சேரி. போங்கடா உள்ளார. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஓகே சார். சார், இவங்க 2 பேரும் தான் என்னோட பணத்தையும் நகையும் அடிச்சுட்டு போனது. சார், ஆளுங்க தான் கிடைச்சிட்டாங்கல்ல, சீக்கிரமா என்னோட பணத்தையும் நகையும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சின்ராசு. அவங்க பேர்ல FIR பதிவு பண்ணணும். என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். சார், கொஞ்சம் சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்க சார். கண்டிப்பா தம்பி, நீங்க எங்க ஸ்டேஷனுக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். சார், நீங்க இப்போ போகலாம். நான் விசாரிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ங்கிறத சொல்றேன். கொஞ்சம் நகையும் பணத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கி விடுங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இதனால என்ன மாமா, கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது எனக்கும் சந்தோஷம் தானே. அப்புறம் முருகன் அந்த தாத்தா தான் சொன்னாரு, அந்த இடத்துக்கே போய் பார்த்தா கண்டிப்பா அங்கதான் மாட்டுவாங்கன்னு. அதே மாதிரி நான் வந்தே மாட்டிக்கிட்டாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல மாப்ள. போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாததை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா என்னோட நகையும் பணமும் வந்துரும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உங்களை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள.
அச்சோ ஏன் மாமா அப்படி கையெடுத்து கும்பிடுறீங்க? கையை கீழே இருக்குங்க. இதுக்கெல்லாம கையெடுத்து கும்பிடுவீங்க? இல்ல மாப்பிள்ள, ரொம்ப சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாமா, உங்களை வாய் நிறைய மாமான்னு தான் கூப்பிடுறேனே தவிர உங்களையும் எங்க அப்பா மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன். என்னைக்கும் உங்களுக்கு கீதா மட்டும் கிடையாது, நானும் உங்களுக்கு துணையா தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அப்புறம் மாமா, அம்மா நகையை பத்தி, பணத்தை பத்தி, இடத்த பத்தி பேசினதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்கிறாதீங்க. அவ ஏன் தங்கச்சி மாப்பிள்ள, நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. சரிங்க மாமா. சரி வாங்க, அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல மாமா, நான் கடைக்கு போகணும். தாத்தா இன்னைக்கு போய் பார்த்து என்ன ஏதுன்னு விவரம் கேட்டாங்க, போய் சொல்லணும்ல. இன்னொரு நாள் நான் கீதாவோட கண்டிப்பா வரேன் மாமா. ஏன் மாமா, என்னாச்சு? இல்ல மாப்பிள்ள, கீதா இனிமேட்டு எங்க வீட்டு வாசப்படி ஏற மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன? ஆனா எதுக்காக? நான் உங்க 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமையே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவளுக்கு இஷ்டமே இல்லை போல. நாங்க வற்புறுத்தி தான் கீதாவை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டோம். ராஜு ரொம்ப பாடுபட்டு அவ காலில் விழுந்துதான் கீதாவை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள. அதுக்கப்புறமேட்டு நான் இன்னமேட்டு உங்க வீட்டு வாசப்படியே ஏற மாட்டேன், நான் அங்கேயே இருப்பேனே தவிர நீங்க என்னை இப்படி வற்புறுத்தி அனுப்புறதுனால இந்த சைடு நான் எட்டியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா மாப்பிள்ள. கீதாவுக்கு எந்த அளவுக்கு என்னை பிடிக்காதா? இந்த அளவுக்கு அவ என்னை வெறுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் அவளை பக்கத்துல போய் கஷ்டப்படுத்துறேனோ. இந்தமேட்டு அவ பர்மிஷன் இல்லாம அவ பக்கத்துல போறது வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு பிடிக்காம இருக்கும்போது மேற்கொண்டு நம்ம பண்ணோம்னா இன்னும் பிடிக்காம போயிடும். அதனால கீதா கிட்ட வந்து நம்ம தள்ளி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. எப்ப அவ மனசு மாறுதோ அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். முன்ன மாதிரி வளவலன்னு பேசாம அமைதியா அவ என்ன பண்றாங்கிறத கவனிக்கணும். கீதா, என்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறியாடி நீ நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தா உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா காலையில இருந்து உன்னோட நடவடிக்கை என்கிட்ட சொல்லிடுச்சு. இனிமேட்டு நான் உன்னை எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா எப்பவுமே உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டி. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி. உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. எனக்கு என்னை பார்த்துக்கிறதுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு என்னை தாங்க வேண்டாம். கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு thanks. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொள்ளடி கண்ணே. இந்த வாழ்க்கையே உந்தன் விழிவிளிம்பில் என்னை துரத்தாதே, உயிர் கரையேறாதே. வாங்க மாப்பிள்ள போலாம்.